நம்ம சேனல்ல செலிபிரிட்டிஸ் பத்தினா நிறைய எக்ஸ்க்ளூசிவான அப்டேட்ஸ்லாம் பார்த்துட்டு வரோம். அப்படிதான் இப்பவும் அப்டேட்ஸோட வந்திருக்கேன். அது என்னன்னு எல்லாம் தான் போச்சு கெஸ் பண்ணிருப்பீங்க. ஆமாங்க, ஏகே அவர்களை பத்தி தான் இப்போ இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை அவரே ஷேர் பண்ணியிருக்காரு. அது எல்லாத்தையும் தொடர்ந்து இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. ஏகே அப்படின்னு சொன்னா கண்டிப்பா இங்க மட்டும் இல்லைங்க, வேர்ல்டு வைடாவே தெரிகிற வகையில சினிமா மட்டும் இல்லாம ஸ்போர்ட்ஸ்லயும் செமையா கலக்கிட்டு வராரு நம்ம அஜித் குமார் அவர்கள். பல பேருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு மனிதர் அப்படின்னே சொல்லலாம். சினிமாவையும் தாண்டி அவர் பேசுவாரா, எப்பப்பா அவர் பேசுவாரு அப்படின்ட்டு வெயிட் பண்ண பல பேருக்கும் இந்த ஒரு வீடியோ ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்பவே வாழ்க்கையை பத்தி நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காரு. எக்ஸாம்பிளுக்கு அவருடைய வாழ்க்கையை பத்தியும் சில விஷயங்களை சொல்லியிருக்காரு. அது எல்லாத்தையும் தொடர்ந்து இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஏகே அவர்களுடைய வெறித்தனமான ரசிகர் இல்ல ரசிகைட்டு யாரெல்லாம் சொல்றீங்களோ அவங்க கமெண்ட் பாக்ஸ்ல ஏகேன்னு போட்டு ரெட் ஆர்டினோட கமெண்ட் பண்ணுங்க. அஜித் குமார் அவர்கள் இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்து கிட்டத்தட்ட 33 வருடங்கள் ஆகுதாம். 33 years ஆஃப் ஏகே அப்படின்ற விஷயத்தை தான் இப்ப செலிப்ரேட் பண்ணிட்டு வராங்க. அவருடைய ரசிகர்கள் எதுக்காக அவருக்கு ரசிகர்களா இருக்காங்க அப்படின்றதுக்கு உதாரணமா இந்த ஒரு வீடியோவை சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு மணி நேரத்துல வாழ்க்கை மொத்தத்தையும் ஒரு அற்புதமா ரொம்ப சூப்பராகவே விளக்கியிருக்காரு. கண்டிப்பா அந்த ஒரு வீடியோ பார்க்காதவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாவே இருக்கும். நம்ம எல்லாருமே சினிமா பிரபலங்களை அவங்க நடிக்கிற படங்களை வச்சுதான் பிடிக்க ஆரம்பிக்குது. அதனாலதான் ஹீரோஸை நிறைய பேருக்கு பிடிக்குது, வில்லன்களை நிறைய பேர் நம்ம வெறுக்கிறோம். ஏன்னா அவங்க ரியல் லைஃப்ல அப்படிதான் இருப்பாங்க அப்படின்ட்டு நம்ம மைண்ட் செட் பண்றோம். ஆனா ரியல் லைஃப்ல வில்லன்கள் வில்லனாக இருக்கிறதே கிடையாது. அதே மாதிரி ஹீரோக்கள் ரியல் லைஃப்ல ஹீரோக்களா இருக்கிறதே இல்லை. அதையும் தாண்டி ஒரு சிலர் தான் இங்க ரியல் லைஃப்லயும் ஹீரோவா இருக்காங்க. அந்த ஒரு சிலர்ல ஒருத்தர் தான் நம்ம ஏகே அவர்கள். ஏகே அவர்கள் தொடர்ந்து கார் ரேசிங்ல நிறைய போட்டிகள்ல வின் பண்ணிட்டு வராரு. அந்த வகையில நவம்பர்ல நடக்க இருக்க ஆசிய லீ மான்ஸ் சீரீஸ்ல அவரும் கலந்துக்க போறாரு. கண்டிப்பா அவரு வின் பண்ணணும்ட்டு பல பேரும் வாழ்த்துக்களை சொல்லிட்டு வராங்க. F1 ரேஸினை பிரபலப்படுத்த முடிஞ்சதுன்னா அதுதான் அவருடைய வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான விஷயமா. இந்த ரேசிங் அப்படின்ற ஒரு விஷயம் கார் டிரைவ் பண்ற அந்த டிரைவர்களுக்கும் சரி, பொதுவா இருக்கிற டிரைவர்களுக்கும் சேஃப்டி அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியன்றத சொல்லியிருக்காரு. ஏன்னா அவரு இந்த ரேசிங்ல நிறைய முறை அடிபட்டிருக்காராம். உயிருக்கு சேதம் எதுவுமே ஏற்படல, என்னுடைய உடலுக்கும் சேதம் எதுவுமே ஏற்படல. அந்த அளவுக்கு தான் என்னுடைய கார் பந்தயம் இருக்கு. சில நேரங்கள்ல பேட் டைம் அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாருக்குமே இருக்கும். அதுதான் என்னுடைய வாழ்க்கையிலும் சில நேரங்கள்ல நடந்திருக்கு. நான் ஃபர்ஸ்ட் எனக்கு ஆக்சிடென்ட் நடக்குதுன்னா எனக்கு எந்த ஒரு டேமேஜும் ஆகலையா, காருக்கு எந்த டேமேஜும் ஆகலையா, அடுத்து நம்ம வந்து போட்டியில தொடரலாமா, இப்படிதான் நான் யோசிப்பேன். ஏன்னா தோல்வி அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம அப்படியே உள்வாங்கிட்டோம்னா அடுத்து நம்ம போகவே முடியாது. சக்சஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம அனுபவிக்கணும், அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னு சொன்ன ஏகே அவர்கள் அதுக்கு உதாரணமா சக்சஸ் இஸ் வைல்ட் ஹார்ஸ் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. உண்மையாலே காட்டு குதிரைகளை தான் அவரு எடுத்துக்காட்ட சொல்லியிருக்காரு. நம்மளுடைய பேட் டைம்ஸ் கண்டிப்பா மிஸ்டேக்ஸை வந்து நமக்கு சொல்லி கொடுக்கும். அதுல இருந்து நம்ம லெசன்ஸை கத்துக்கலாம். குட் டைம்ஸை அந்த பேட் டைம்ல இருந்து நம்ம குட் டைம்ஸை கொண்டு வரலாம் அப்படின்ட்டு ரொம்ப அழகாவே பேசியிருக்காரு. ஒரு பக்கம் பேஷன்னா இன்னொரு பக்கம் ப்ரொஃபஷனல். அதாவது ஒரு ஆக்டரா அவர் பேசும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் ஒரு நடிகரா இருக்கேன், இவர் வந்து ரீடேக்கே எடுக்க மாட்டாராங்க. அதுக்கு ரீசன் என்னன்னா என்னை சுத்தி நிறைய பேர் இருக்காங்க, நான் மட்டும் அந்த இடத்துல இல்ல. ஒரு ஆர்ட் டைரக்டரா இருக்கட்டும், கேமராமேனா இருக்கட்டும், டெக்னீஷியன்ஸா இருக்கட்டும், எல்லாருமே நான் செய்யற சின்ன தவறால திரும்ப திரும்ப வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். அவங்களுடைய நேரத்தையும் நான் வீணடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால நான் எப்பவுமே ரீடேக் எடுக்க மாட்டேன் அப்படின்றதுல உறுதியாவே இருப்பாராம். ஒரு ஃபிக்ஸ்டு பர்சன் தான் இப்ப வரைக்கும் சினிமால இவரு வள வந்துட்டு இருக்காரு. நிறைய பேர் வந்து இப்போ அசிஸ்டன்ஸ்லாம் வச்சிருக்காங்க. ஏன் சார் நீங்க வச்சிருக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா நம்ம நிறைய இடங்கள்ல பார்த்திருப்போம். இவர் கூட அவருடைய மனைவியும் குழந்தைகளும் தான் இருப்பாங்க. அவங்க தான் இவருக்கு பேக் போனாவே இப்ப வரைக்கும் இருக்காங்களாம். அவங்க தான் பக்கபலமா இருக்கிறதுனால தான் இந்த அளவுக்கு இவரு சாதிக்க முடிஞ்சுதான். குறிப்பா ஷாலினி அவர்கள் திருமணத்துக்கு முன்னாடியில இருந்தும் சரி இப்ப வரைக்கும் நிறைய இடங்கள்ல டவுன் ஆகும் போது அவங்க ரொம்பவே சப்போர்ட்டிவா இருந்திருக்காங்களாம். அண்ட் ஃபர்ஸ்ட் டைமா அவங்களுடைய குழந்தைகளை பத்தியும் பேசியிருக்காரு. அதாவது அவருடைய மகளுக்கு 17 வயது ஆகுதாம், அவருடைய மகனுக்கு 11 வயசு ஆகுதாம். சோ 17 வயதுல இருக்கிற மகள் நல்லா பாடுவாங்களாம், பியானோ வாசிப்பாங்களாம். எஜுகேஷன் முக்கியம், அதையும் தாண்டி அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் எதுல இருக்கோ அதை நாங்க வந்து கொடுக்கறோம். பேட்மிண்டன் வந்து அவங்க 2 பசங்களும் நல்லா பிளே பண்ணுவாங்களாம். அதனால அதுக்கும் வந்து ஷாலினி அவர்கள் தான் கூட்டு போவாங்களாம். ஃபேமிலி டைம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த டைமை எல்லாருமே ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ணணும்ன்றதையும் எல்லாருக்கும் சொல்லியிருக்காரு. அவருடைய மகனை ஸ்கூலுக்கு கூட்டு போன நாட்களும் இருக்காம். ஆனா இவர் தான் கூட வராருன்னு யாருக்குமே தெரியாதாம். அந்த அளவுக்கு ரொம்ப வந்து சைலண்டா கூட்டு போறது கூட்டு வருது இந்த மாதிரியான விஷயங்கள்
விஷயங்கள் இருக்குமா. சில நேரங்கள்ல அவங்களுடைய குடும்பத்தையும் அவர் வந்து மிஸ் பண்ணுவாராம். ஷூட்டிங்காக வெளியே போறது, அங்க எவ்வளோ விஷயங்கள் நடக்கும். இது வரைக்கும் என்னதான் அவர் வந்து இந்த கார் ரேசிங்ல அடிகள் பட்டு இருந்தாலும் உயிர் சேதமும் அந்த அளவுக்கு பெரிய காயங்களும் ஏற்படலைன்னு அவர் பெருமையா சொன்னாலும், சினிமா துறையில அவருக்கு 29 தையல்கள் போடுற அளவுக்கு நிறைய அடிகள் எல்லாம் பட்டிருக்காம். அதெல்லாம் கடந்துதான் இந்த அளவுக்கு வந்திருக்கும். சோ இவரு ஃபேன்ஸ்க்கும் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே தேங்க் பண்றேன், நிறைய பேருக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு, எல்லாருக்குமே நான் தேங்க் பண்றேன் அப்படின்னு ஆரம்பிச்ச ஏகே ஒரு விஷயத்த செலிப்ரேட் பண்றீங்க, நல்லது. ஆனா நாங்க பாக்குற வேலைக்கு நீங்க இந்த அளவுக்கு கொண்டாடுறத பார்க்கும் போது அந்த ஒரு அங்கீகாரம் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா தருது. ஏன்னா ஒவ்வொரு செலிபிரிட்டியும் அதான எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா குடும்பத்தெல்லாம் விட்டு ரொம்ப தூரத்துல எவ்வளவு அடிகள் படுது, என்னென்னமோ விஷயங்கள் நடக்குது, எவ்வளோ கிளைமேட்ஸ் இருக்கு, எல்லாத்தையும் கடந்து ஒரு படத்தை வெளியே கொண்டு வரதுக்கு இவ்வளோ போராடி இருக்கோம்னா அந்த ஒரு பாராட்டை நாங்க எதிர்பார்க்கிறது உண்டு. அதை நானும் தான் எதிர்பார்த்திருக்கேன். ஆனா சில நேரங்கள்ல செலிப்ரேஷன் அப்படின்னு சொல்லி அந்த தியேட்டரையும் பப்ளிக்கையும் காயப்படுத்துற வகையில சேதப்படுத்துற வகையில சில விஷயங்கள்லாம் சில பேர் பண்றாங்க. அது ரசிக்கும்படியா இல்ல. அதை முதல்ல நிறுத்துங்க. ஏன்னா தியேட்டர்ஸ் ஓனர்லாம் எவ்வளோ அமௌண்ட் போட்டு செலவு பண்ணி அந்த படத்தை வாங்குறாங்க. அப்படி இருக்கும்போது எதுக்காக அவங்களுக்கு வந்து நம்ம நஷ்டஈடு கொடுக்கற மாதிரி இருக்கணும், எதுக்கு அவங்களுக்கு நஷ்டத்தை உருவாக்கணும் அப்படின்ற மாதிரியான கேள்விகளை முன் வச்சிருக்காரு. ஒர்க்கை பாருங்க அப்படின்றது தான் அவர் உண்மையான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. நாங்க எங்க வேலையை பாக்குறோம்ல, எங்களையும் கொண்டாடுறீங்க, ஓகே, அதனால உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது, அந்த ஒரு நிமிஷம் தான். அதை தாண்டி உங்களுக்குன்னு ஃபேமிலி இருக்கு, எப்படி எங்களுக்கு இருக்கோ உங்களுக்கும் இருக்கு. அதனால உங்க ஃபேமிலி உங்க வேலை அது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இந்த கொண்டாட்டத்தெல்லாம் நீங்க பண்ணலாம்னு சொல்லியிருக்காரு. குறிப்பா மீடியாவை பத்தி ஒரு முக்கியமான விஷயத்த இங்க உடைச்சு பேசியிருக்காரு. மீடியாஸ் நாங்க ஒரு செலிபிரிட்டிஸா இருக்கோம், இல்ல ஒரு பாப்புலரான பர்சன்ஸ்லாம் வராங்க, அவங்கள போட்டோ எடுக்கிறது வீடியோ எடுக்கிறது இதெல்லாம் ஓகே. அதையும் தாண்டி அங்க என்ன நடந்ததுன்னே தெரியாம கட்டுக்கதைகள் எழுதுறாங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாம் பார்த்து நான் ஒண்ணு கேட்கிறேன், எதுக்காக அப்படிலாம் எழுதணும், அப்படி எழுதுறதுனால என்ன கிடைக்க போகுது, அப்படி நீங்க பணம் சம்பாதிக்கணுமா, இது போலலாம் வந்து கேள்வி கேட்டிருக்காரு. உண்மையாலே அவர் கேட்ட கேள்வி தரமான கேள்வி. ஏன்னா சில மீடியாக்கள் அங்க என்ன நடந்திருக்குன்னே தெரியாது, இப்படி நடந்திருக்குமோ அப்படி நடந்திருக்குமோன்ட்டு தேவையில்லாம சில கான்ட்ரவர்சிஸை கிரியேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதுக்கு இவருடைய கேள்வி ஒரு நல்ல கேள்வி. இவர் எங்க போனாலும் அசிஸ்டன்ஸ் வச்சுக்க மாட்டாரு நம்ம சொல்லியிருந்தோம். அதுக்கு ரீசன், நான் ஒரு மிடில் கிளாஸ்ல இருந்து வந்தவன், என் வேலைகளை நான் எனக்கு பண்ணிக்க தெரியும், நான் என்னவோ ஆகாயத்துல இருந்து வந்த மாதிரி ஐயோ இவர் இதை பண்றாரு அதை பண்றாரு, ஏங்க என் வேலையை நான் பண்ணி தானங்க ஆகணும்ட்டு அழகா சொல்லியிருக்காரு. உண்மையாலே வந்து அவங்கவுங்க வேலையை அவங்க பண்ணணும்ன்றது இங்க எல்லாருக்குமே தெரியும். ஆனா சில செலிபிரிட்டிஸ் அவங்களுக்குன்னு தனியா பர்சனல் அசிஸ்டன்ஸ்லாம் வச்சுப்பாங்க. அவங்க தான் இவங்களுக்கு பின்னாடியே அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே பொருட்கள் எல்லாத்தையுமே எடுத்துட்டு வருவாங்க. ஆனா இவரு அவருக்கு என்ன தேவையோ ஒரு பேக்ல அவரே எடுத்துட்டு வருவாராம். சின்ன கேப் கிடைச்சா கூட ட்ரெஸ் சேஞ்ச் பண்றது எல்லாமே, அது தனி ரூம் வேணும், எனக்கு இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் எதுவுமே கேட்க மாட்டாராம். எந்த இடத்துல நமக்கு கொஞ்சம் டைம் கிடைக்குது அங்கேயே போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி போட்டு பண்ணிடுவாராம். அதுக்கு காரணம் அவர் மிடில் கிளாஸ்ல பிறந்து வளர்ந்து ஒரு 7வது 8வதுலாம் படிக்கும் போது அவங்க அம்மா கூட எல்லாம் வந்து குக்கிங்லாம் பண்ணுவாராம். அவருக்கு பிரதர்ஸ்லாம் இருக்காங்களாம். உண்மையாலே ஒரு சப்போர்ட்டிவான பேரண்ட்ஸ் இருந்ததுனாலதான் இந்த அளவுக்கு வர முடிஞ்சது அப்படின்ட்டு அவங்களுடைய பேரண்ட்ஸையும் அவரு பெருமையா பேசியிருக்காரு. ஸோ ஓவராலா அவர் எல்லாத்தையும் பத்தி பேசியிருக்காரு. குறிப்பா அவருடைய நண்பர், இப்ப வரைக்கும் தலையா தளபதியான்னு சண்டை போடுற ஃபேன்ஸ், ஸோ எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருந்திருக்கும், இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்திருக்கே, கரூர் சம்பவம், அவருடைய ஃப்ரெண்டு டிவிகே அப்படின்ட்டு ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ இதை பத்திலாம் என்ன அவர் சொல்லவே இல்லையே அப்படின்னு நினைச்சிருப்பீங்க. ஆனா அதை பத்தி அவர் ரொம்ப தெளிவான விளக்கம் கொடுத்திருக்காரு. இப்படி ஒரு சம்பவம் நடந்தது நினைக்கும் போது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அதுக்கு முக்கிய காரணம் விஜய் மட்டும் கிடையாது, நம்ம எல்லாருமே தான். மீடியா கண்டிப்பா ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துதான் ஆகணும். ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரே ஒரு நபர் மட்டும் பொறுப்பாக முடியாது. அவங்க ஒரு பெரிய செலிபிரிட்டியா இருக்காங்கன்னும் போது அவங்களுக்கு கிரௌடு வரும் தெரிஞ்சிருந்ததுன்னா அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்ன்றது இந்த டீமுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதனால இது விஜய் மட்டும் பொறுப்பாகாது அப்படின்றத ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு. சோ அவரு விஜய் அவர்களுக்கு மட்டும் இல்லாம ஒரு சில முன்னாள் தலைவர்களுடைய பேரையும் மென்ஷன் பண்ணி இவங்களுக்கு கூட தான் இவ்வளவு கிரௌட் வந்திருக்கு, அந்த டைம்ல இப்படியும் தான் நடந்திருக்குன்ட்டு எடுத்துக்காட்டாவும் அவர் சொல்லியிருக்காரு. உண்மையாலே தல அஜித் அவர்கள் படத்தையும் தாண்டி இந்த அளவுக்கு ஒரு ஓப்பன் மைண்ட் பர்சன் அண்ட் லைஃப் ரொம்ப அழகா ஈஸியா ஒரு புரியும் வகையில எல்லாருக்குமே சொல்லியிருக்காரு. அஜித் அவர்களை எதுக்கு பிடிக்குதுன்றது இந்த வீடியோ பார்க்கும்போது ரொம்ப நாளாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த வகையில தொடர்ந்து இதே மாதிரி யாரை பத்திலாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோல வந்து பாக்குறேன். தொடர்ந்து வீடியோஸ்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உடனே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.